நடிகர் அஜித் அவர்கள் செய்த இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டு வருது. விஜயகாந்தோட இறப்புக்கு வராதவரு ஒரு அரசியல்வாதியோட மகனோட இறப்புக்கு மட்டும் ஏன் போனாருங்கிற கேள்விதான் இங்க நிறைய இடத்துல பேசப்பட்டு வருது. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்த நிலையில நிறைய பேர் அஞ்சலி செலுத்தாததுதான் இங்க பெரிய விஷயமா பேசப்பட்டிருந்துச்சு. முக்கியமா அஜித் அவர்கள் இப்ப ரீசெண்டா வெற்றிசாமி மறைவுக்கு மட்டுமே போய் முதலாளா அஞ்சலி செலுத்திட்டு வந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் டிசம்பர் மாதம் கேப்டன் அவர்கள் இறந்த நிலையில நிறைய பிரபலங்கள் வரவே இல்ல. ஒரு பக்கம் அது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா பேசப்பட்டுட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம அஜித், சூர்யா, விஷால் இவங்க எல்லாருமே வெளிநாட்டுல இருந்ததுனால ஒருவேளை வரலையோ அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா விஷால், சூர்யா இவங்க ரெண்டு பேருமே சென்னைக்கு வந்த உடனேயே அவரோட நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்ததை நம்ம எல்லாருமே நேரடியா பார்த்தோம். ஆனா அஜித் மட்டும் இன்னைய வரைக்குமே விஜயகாந்தோட மறைவுக்கு வரல அப்படிங்கிற ஒரு கில்ஃபீலும் இல்லாம அவரோட நினைவு இடத்துல போயிட்டு ஒரு மலர் வளையம் கூட இன்னைக்கு வச்ச மாதிரி எந்த ஒரு செய்தியுமே பரவவும் இல்ல. இந்த நிலையில தான் சமீபத்துல முன்னாள் சென்னை மேயரான செய்தி துரைசாமியோட மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் இறந்த நிலையில முதல் ஆளா போய் அஜித் அவர்கள் அஞ்சலி செலுத்திட்டு ஆறுதலும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் இத ரொம்ப கடுப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. தன்னோட துறையில இருந்த ஒரு பிரபலரா இறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அஜித் வந்துதான் ஆகணும். ஆனா அன்னைக்கு வரல. ஆனா இப்போ அரசியல்வாதியோட மகன் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே இவர் ஓடி அஞ்சலி செலுத்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே கொடுமையா இருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே சோகத்துக்கு ஏற்படுத்தி இருக்கு. இது எல்லாத்துக்குமே அஜித் ரசிகர்கள் சூப்பராவே பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, வெற்றி துரைசாமியும் அஜித்தும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவங்க நிறைய டிராவல் பண்ணிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா ரெண்டு பேருமே உடன்பிறவாத பிறப்பு தான். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட். சோ அதனாலதான் இவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சோனே நேர்ல அஞ்சலி செலுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் இவரு இப்படி சொல்லியிருந்தாலுமே விஜயகாந்த் இறந்து இத்தனை நாள் ஆகுது. கண்டிப்பா அவரோட சமாதிக்கு போயிட்டாவது அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கணும். இன்னை வரைக்கும் அஜித் பண்ணல. அது ஏன் அப்படிங்கிறது இன்னைக்கும் தெரியல. சமூக வலைத்தளங்கள்ல இவரை நிறைய பேர் திட்டிட்டு தீத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதுதான் ரொம்ப பரபரப்பா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இத பத்தி மக்களான நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.